மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு ஜலக்கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தெளிப்பு நீர் பாசன பயன்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டார வேளாண்மைத்துறை உதவி இயக்குனர் திரு எம் இளங்கோவன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வேளாண்மையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. முயல் வளர்ப்பு செய்து பயனடைந்த மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு டேனியல் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் எண்ணெய் வித்து பயிரான எள். இன்றைய தகவல் நேரத்தில் வறட்சிக்கேற்ற காய்கறி சாகுபடி தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விடை பொருட்களின் இன்றைய விலை நிலவரம். மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. முயல்களின் வகைகளான சோவியத் சின்செல்லா, சாம்பல் நிற ஜெயிண்ட், அங்கோரா, கலப்பு இனங்கள் மற்றும் பிற இனங்கள் தோலுக்காகவும் இறைச்சி மற்றும் உரோமத்திற்காகவும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. முயல்கள் பொதுவாக சாதாரண தீவனத்தை உண்டு சிறந்த இறைச்சியாக மாற்றும் தன்மை கொண்டவை. அந்த வகையில் முயல் வளர்ப்பு செய்து பயனடைந்த மதுரை மாவட்டம் கள்ளக்குடி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு டேனியல் அவர்கள் தரும் செய்திகள். முயல் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறீங்க. இது என்ன வெரைட்டிங்க ஐயா? டச்சு சார். டச் கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. இது டச். உங்ககிட்ட ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்குதா? என்கிட்ட 6 breed இருக்குது சார்.
நியூசிலாந்து ரெட் சார். நியூசிலாந்து ரெட்டு. இது வந்து சோவியத் சின்சிலா. சின்சிலா சோவியத் நாட்டிலேருந்து வருதா? ஆமாம், சோவியத் சின்சிலா. அது மாதிரி ஒரு நாடு நியூசிலாந்து ஒயிட் எடுங்க. ஓஹோ, இது டச். இது ஒரு டைப் ஆஃப் இது ஒரு டைப் ஆஃப் டச். ரெட் ஒயிட் ஜெயிண்ட்னு இதுங்களா? ஆமாம். இதில் இம்பார்ட்டன்ட் திங்கே வந்து எது மேல் எது ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்க. சரியா? இதில் ஒரே வழி தான் இருக்கு. இல்லை ஒரு இப்படி பார்க்கறது மட்டும் தான் ஒரே வழி. எப்படிங்க? மேலா ஃபீமேலான்னு பார்க்கறதுக்கு இப்படி தூக்கி பார்க்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா? உங்ககிட்ட இப்போ இருக்கிறதுல எத்தனை ரகமான முயல் இருக்குதுங்க? என்கிட்ட 6 breed இருக்குது சார். ஒயிட் ஜெயிண்ட் இருக்குது, ஒயிட் ஜெயிண்ட், நியூசிலாந்து ரெட், நியூசிலாந்து ஒயிட், சோவியத் சின்சில்லா, டச்சில் இன்னொரு ரகம் ஒன்று இருக்குது சார். இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் சார். இதெல்லாம் உள்நாட்டு வகைகளா வெளிநாட்டில்? எல்லாம் வெளிநாட்டு வகை தான் சார். வெளிநாட்டு வகை. எத்தனை முயல்கள்லாம் இருக்கும் என்கிட்ட இப்போ ஒரு 250 முயல் இருக்குது சார். 250 ப்ரீடிங் முயல் மட்டும் சார். ஓஹோ. எல்லாம் வந்து ப்ரீடிங் முயல் சார். நார்மலாக நீங்கள் இதில் வாங்கி வந்து போடுற முயல் வந்து ப்ரீட் வந்து நல்லா இருக்காது சார். இதுக்குன்னு தனியாக ஒரு சில இடங்கள் இருக்குது சார். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரீடிங் முயல்னு கேட்டிங்கன்னா அவங்க தனியாக தருவாங்க. அந்த ப்ரீடிங் முயல் உங்களுக்கு எப்படி வந்ததுங்க? சின்ன வயசுல இருந்தே நாங்கள் பெட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது ஒன்று. இன்னும் ஒன்று, லைஃப்பில் டென்ஷன் இல்லாமல் வாழணுன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டு வளர்க்குறது, இந்த மாதிரி ஃபார்மிங் போகிறது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லைங்களா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்த்து. இல்லை சார், எனக்கு ப்ராஃபிட் இருக்குல்ல சார். ப்ராஃபிட் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி தான் சார். ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். இது நான் பார்த்த வகையில் இந்த தரையில் தான் முயல் வளர்த்து பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு தனித்தனி அறையாக வந்துட்டு கம்பார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வளர்க்குறீங்க. இது எப்படி உங்களுக்கு இட் இஸ் அட்வைசபிள் சார். இது வந்து ஆக்சுவலாக சார், இந்த முயல் வந்து எதுக்கு ஒரு கேஜியில் போடுறோம் அப்படின்னா, இப்போ மீட்டிங் முயல் இது வந்து நார்மல் நீங்கள் சும்மா நம்ம வளர்க்குற முயலோ இந்த முயலோ கிடையாது. இப்போ இந்த ஒரு ஃபீமேலும் ஒரு மேலும் தனித்தனியாக தான் வைக்கணும். அதே மாதிரி ஒரு 2x2 ஒரு கேஜில் ஒரு ஃபீமேலை தான் நீங்கள் அதில் வைக்கணும். ஏன்னா அது போடுறோம். இப்போ ஒரு கிராவைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக குட்டி போடும். அந்த குட்டி போடுறதுல வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு முயல் வந்து 10 குட்டி போடும், ஒரு முயல் 8 குட்டி போடும், ஒரு முயல் 6 குட்டி போடும். அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 குட்டி போடுறதுல 10 குட்டியை வந்து நிறையா முயல்கள் காப்பாற்றாது. மேட்டிங் ஆகி அதுக்கு கிட் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அது என்ன பண்ணோம், அந்த கிட் வந்தோடனே அந்த கிட் பாக்ஸில் தூக்கி அந்த குட்டிங்களை நாங்கள் போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இதுவாக போயிட்டு நம்ம பார்க்கும் போது என்றைக்குமே ரேபிட் வந்து பால் கொடுக்காது சார். நம்ம நின்று பார்த்தீங்கன்னா அது கொடுக்காது. அது கொடுக்குற டைமே உங்களுக்கு தெரியாது. எந்த டைம் கொடுக்கணுன்னே நம்ம சொல்ல முடியாது. அந்த பாக்ஸில் போய் இது ஏறி படுக்கும் போது அப்போ அந்த கிட்டுங்களுக்கு பால் குடிக்கும். 10 days கிட்டு வந்து கண்ணை திறந்துடும் சார். 8 days to 10 days கிட்டு கண்ணை திறந்துடும். அது வரையும் தான் அந்த குட்டி வந்து இறக்கும்ன்ற கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து அந்த 10 daysக்குள்ளே, அந்த 8 days வரையும் தான். அதுக்கப்புறம் அது வரையும் பால் குடிச்சு பெருசாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணை திறந்த உடனே அது கரெக்டாக இதோடைய நிப்பிள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போய் பால் குடிச்சிடும். அது வரையும் கண்ணு திறக்காது. ஸோ அந்த வாசனைக்கு தான் அது பால் குடிக்குமே தவிர இதுக்கு வந்து தெரியாது. இதுதான் கிட் பாக்ஸ். எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேபிட்னா, இந்த ரேபிட் ஃபெரோஷியஸாக இருக்குது, இந்த ரேபிட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இந்த ரேபிட் தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அந்த அளவுக்கு ஈடுபாடோட அந்த ரேபிட் கூட இருந்தால் மட்டும்தான் ரேபிட் நீங்கள் வளர்க்க முடியும். சொன்னால் ஒரு முயலினுடைய விலை என்னவா இருக்கும்? இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நார்மலாக நீங்கள் இந்த இதை வந்து ஒரு கேஜி கொடுக்குறீங்கன்னா 180 to 200 வரையும் போகுது சார். ஒரு கேஜி முயலுக்கு எவ்வளோ கிலோ போடுவீங்க? 250 grams சார். ஒரு முயலுக்கு ஒரு கேஜியில் வந்துட்டு 250 grams போட்டுடுவீங்க. இது சார் புல்லு க்ரீன் ஃபீட் அவ்வளோ போடணும். சரிங்க. இதே நார்மல் இதுன்னா 100 grams போடணும் சார். கலப்பத்தி வேணும். சரிங்க. அப்படி காலையில் போடணும். அது சாப்பிட்டுடும். அதுவாக சாப்பிட்டா அதுவாக இருந்துக்கும் சார். சரிங்க. இந்த இனவிருத்தி காலங்கள்லாம் எப்படிங்க? அது இனவிருத்தி காலம் வந்து இப்போது ஒரு முறை வந்து ஒரு முயலை மேட் ஆகுதுனாலே சக்ஸஸ்ஃபுல் மேட் ஆயிரும் சார். எந்த வயசில்? 6 monthsக்கு மேலே மேட் ஆகும் சார். சொல்லிட்டீங்க. இதுக்கு ஏதாவது நோய் இது அறிகுறிகள் தென்பட்ட? நோய் அறிகுறின்னா இப்போ ரேபிட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பேரி வரும் சார். பேரி வந்து ஆகுதுன்னா ஆமாம் கழிச்சல் வரும். இப்போ கழிச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே நல்ல மருந்துலாம் இருக்குது. சரிங்க. அது தனித்தனியாக தான் வித்தாகும். அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகம் உங்களுக்கு ஆமாம் சார் ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பழனிசாமி சார், முருகானந்தம் சார், இவங்களே எனக்கு நல்ல ஹெல்ப்பாக இருப்பாங்க. முயலை பொறுத்தவரையும் ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து 100% இது வந்து நல்ல பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணலாம்னு நான் சொல்ல மாட்டேன். சரி. நீங்கள் செலவு கையிலேருந்து பண்ணாதான் நீங்கள் எடுக்க முடியும்.
செலவு பண்ணி ஆகணும், கண்ணும் கருத்துமா அதை கவனிச்சு பார்த்துக்கணும். இந்த முயலுக்கு வந்து என்னென்னா, முயலுக்கு வந்து நம்ம யார் தீனி வைக்கிறாங்கன்னு தெரியும் சார். இப்போ நீங்கள் தான் இப்போ நான் தீனி வச்சுக்கிட்டே வரேன், இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் தீனி வச்சிங்கன்னா சாப்பிடாது, மூஞ்ச பார்க்கும், சாப்பிடாது, தீனியே சாப்பிடாது. திருப்பி அது செட் ஆகிறதுக்கு 2-3 நாள் கழித்து தான் வந்து அது வந்து இதாகும். ஸோ முயல் வந்து நீங்கள் நார்மலாக வளர்க்குற மாதிரி எல்லாம் ரொம்ப வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, அதெல்லாம் வந்து சும்மா அவங்க சொல்லி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம். 1 kg தான் சார் ஆரம்பித்தோம். ஒரே 1 kg வாங்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 10 மாற்றணும், 8 வாங்கணும், அப்புறம் 10 ஆக்கணும். அப்புறம் எங்களுக்கு குட்டி போட நாங்கள் அதை வச்சு நாங்கள் மேட் பண்ண ஆரம்பித்தோம். எங்களுடைய குட்டிங்களை வச்சு நாங்கள் மேட் பண்ண ஆரம்பித்து அதில் எங்களுக்கு வந்து இப்போ இவ்வளோ இருக்குது சார். நாங்கள் வந்து வாங்கினது வந்து 180 ரேபிட்ஸ் வாங்கணும் ஸ்டார்டிங்கில். 180 எவ்வளோ இருக்குங்க இப்போ நம்ம கணக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குட்டி விற்றதுலாம் இல்லாமல் இப்போ நம்மகிட்டே இருக்கிறது வந்து ஒரு 250 இருக்கும் சார். 250 மேலே நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா எல்லாமே மேட்டிங் ரேபிட்ஸ், எல்லாமே வந்து ஒரிஜினல் மேட் பண்ணி ப்ரீடிங் ரேபிட்ஸ் என்கிட்ட இருக்குது. ரொம்ப மேன்மேலும் வளரணும் சார். ரொம்ப நன்றி. மேலும் விவரங்கள் பெற திரு டேனியல் அவர்களை 07695983675 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. முக்கிய பயிர்கள்: கரும்பு, மிளகாய், மல்லிகை, மாங்காய். அறுவடை செய்யப்பட்ட மிளகாயை நன்கு காய வைத்து சுத்தமான இடத்தில் சேமித்து வைக்கவும். தற்பொழுது நிலவும் தட்பவெப்பநிலை காரணமாக மல்லியில் நூற்புழுவின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 மில்லிலிட்டர் டயாக்ளோஃபிரிட் 240 SCயை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். கரும்பில் நீராவி போக்கை கட்டுப்படுத்த 2.5% பொட்டாஷ் மற்றும் 2.5% யூரியாவின் கரைசலை 15 நாட்கள் இடைவெளியில் அளிக்கலாம். தற்பொழுது நிலவும் பருவநிலை காரணமாக பழ ஈக்களின் தாக்குதல் மாங்காயில் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி ஃபெந்தியான் அல்லது மாலத்தியான் கரைசலை அளிக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் எண்ணெய் வித்து பயிரான எள். எண்ணெய் வித்து பயிரான எள்ளின் சாகுபடி குறிப்புகள் குறித்து காண்போம். நிலத்தேர்வு: விதை உற்பத்திக்கு தேர்வு செய்யப்பட்ட நிலத்தில் கடந்த பருவத்தில் பிற மற்றும் அதே ரக பயிர் பயிரிடப்பட்டிருக்கக்கூடாது. உரமிடுதல்: தழை, மணி மற்றும் சாம்பல் சத்தினை 1 ஹெக்டேருக்கு 50:25:25 கிலோ மற்றும் 5 கிலோ மாங்கனீசு சல்பேட்டை அடியுரமாக இட வேண்டும். இலைவழி உரம் தெளித்தல்: பூக்கள் பூக்க தொடங்கும் பருவத்தில் 1% DAP கரைசலை தெளிக்க வேண்டும். மீண்டும் 10 நாள் இடைவெளியில் 2வது தெளிப்பினை தெளித்தல் வேண்டும். அறுவடை: செடியில் 75 முதல் 80% காய்கள் மஞ்சள் நிறமாக மாறி அடிக்காய்கள் வெடிக்க தொடங்கும் போது அறுவடை செய்ய வேண்டும். இந்த நிலையில் காயின் ஈரப்பதம் 50 முதல் 60% விதையின் ஈரப்பதம் 25 முதல் 30% இருக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வறட்சிக்கேற்ற காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள். கொடிவகை காய்கறி பயிர்களான சுரைக்காய், பீர்க்கங்காய், பூசணி, முலாம்பழம், கோவைக்காய், வெள்ளரி, தர்பூசணி மற்றும் வறட்சியை தாங்கி வளரும் காய்கறி பயிர்களான கொத்தவரை, மிளகாய், தக்காளி, செடி முருங்கை, கொத்தமல்லி போன்ற காய்கறி பயிர்களை சாகுபடிக்கு பயன்படுத்தலாம். விதை நேர்த்தி: தரமான காய்கறி விதைகளை தேர்வு செய்து இயற்கை உரங்களான அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா மற்றும் VAM எனப்படும் வேர் உட்பூசானம் ஆகியவற்றில் விதை நேர்த்தி செய்து நாற்றங்காலில் நடவு செய்ய வேண்டும். நாற்றங்கால் பராமரிப்பு: விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை உயர் படுக்கை பாத்திகளில் விதைக்க வேண்டும். உயர் படுக்கை பாத்திகள் தயார் செய்யும் போது 1 சதுர மீட்டருக்கு 2 முதல் 4 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் தலா 50 கிராம் சூடோமோனாஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற உயர் பூஞ்சான கொல்லிகளை கலந்து பாத்திகளை அமைக்க வேண்டும். மழைநீர் அறுவடை: மழை நீரை சேகரிக்க பண்ணை குட்டைகளை அமைக்கலாம். நன்கு உட்பூச்சு கொண்ட பண்ணை குட்டைகள் LPDE எனப்படும் பாலித்தீன் உரைகளை உட்பூச்சுக்கு பதில் பயன்படுத்துதல் போன்ற முறைகளில் பண்ணை குட்டைகளை அமைக்கலாம். மண்ணின் ஈரத்தன்மை காக்கும் உத்திகள்: நிலத்தை தயார்படுத்தும் போது மண்ணின் ஈரத்தன்மை பாதுகாக்கும் உத்திகளை கையாள வேண்டும். குறுநீர் பிடிப்புகள், சம உயர வரப்புகள், ஆழச்சால் அகலப்பாத்தி,
மக்கிய தென்னை நார்க்கழிவு பயன்படுத்துதல் போன்ற முறைகள் சிறப்பாக மண்ணில் ஈரத்தன்மையை தக்க வைக்க உதவுகின்றன. நிலப்போர்வை மூடாக்குகள் அமைத்தல். நில தயாரிப்பின் போது பின்பற்றப்படும் மண்ணின் ஈரத்தன்மை காக்கும் முறைகளின் தொடர்ச்சியாக பயிர்களின் வளர்ச்சி பருவங்களிலும் நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்து நீர் ஆவியாதலை தடுத்து மண்ணின் ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். மேலும் இதர வேளாண்மை முறைகளான வறண்ட நிலங்களில் காய்கறி பயிர் சாகுபடி செய்யும் போது, உபரி மழைநீர் அதிகமாக கிடைக்கும் பட்சத்தில் தெளிப்பு நீர்ப்பாசனம் செய்யும் போது விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு மக்காச்சோளம் இதர ரகம் சங்கராபுரத்தில் குறைந்தபட்சமாக 1569 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1624 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 1400 முதல் 1500 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி ஆரணியில் 1600 ரூபாய் முதல் 1745 ரூபாய்க்கும், அறந்தாங்கியில் 1425 முதல் 1500 ரூபாய்க்கும், நெல் சோனா ஆரணியில் 1389 முதல் 1640 ரூபாய்க்கும், மதுரையில் 2600 ரூபாய் முதல் 2700 ரூபாய்க்கும், நெல் சிவப்பு தேவக்கோட்டையில் 1450 முதல் 1550 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 43 மேலூரில் 1700 முதல் 1800 ரூபாய்க்கும், மதுரையில் 1750 முதல் 1850 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் பண்ருட்டியில் 2419 முதல் 2759 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் 2150 முதல் 2792 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் 2300 முதல் 2500 ரூபாய்க்கும், கம்பத்தில் 1150 முதல் 1250 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் செஞ்சியில் 5011 ரூபாய் முதல் 6209 ரூபாய்க்கும், குறிஞ்சிப்பாடியில் 5900 முதல் 7775 ரூபாய்க்கும், எல் சிவப்பு சிவகிரியில் 5649 முதல் 9309 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4800 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4630 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி சேலத்தில் 7700 முதல் 9200 ரூபாய்க்கும், பெருந்துறையில் 6031 ரூபாய் முதல் 7099 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ ஒன்றிற்கு 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 66 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும்,
பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் இன்றைய விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 353 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 267 ரூபாய்க்கும் சராசரியாக 333 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 569 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 360 ரூபாய்க்கும் சராசரியாக 520 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 526 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 450 ரூபாய்க்கும் சராசரியாக 495 ரூபாய்க்கும், கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 556 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 387 ரூபாய்க்கும் சராசரியாக 507 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 340 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு. பல்முனை கச்சாப்பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3510 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3420 ரூபாய்க்கும் சராசரியாக 3465 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53.4% காற்றின் வேகம் மணிக்கு 4.7 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.6% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 598.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1004.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.3 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. தமிழ்நாட்டில் தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தினால் நீர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு நுண் பாசன முறைகளான சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மற்றும் மழை தூவான் போன்ற பாசன முறைகளை வேளாண்மையாளர்கள் கையாள வேண்டும். அந்த வகையில் தெளிப்பு நீர் பாசன பயன்பாடுகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டார வேளாண்மை துறை உதவி இயக்குனர் திரு எம் இளங்கோவன் அவர்கள். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். ஐயா பேர் சொல்லுங்கள் சார். எனது பேர் இளங்கோவன். பாலக்கோடு வட்டாரம் வேளாண்மை இயக்குனர் பொறுப்பாக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ இந்த பூபதி விவசாயி வந்து பார்த்தோன்னா பெரிய விவசாயி. இவர் நாங்கள் நுண்ணுயிர் பாசனம், பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் மைக்ரோ இரிகேஷன் போட சொன்னோம். அவர் பெரிய விவசாயின்றதுனால அவருக்கு 75% மானியத்தில்
சிறு குறு விவசாயிக்கு வந்து 100% மானியம். அது எவ்வளோ ஆகுங்க திட்டம் மதிப்பீடு எவ்வளோ ஆகும் ஒரு விவசாயிக்கு வந்து 85,500 ரூபா வரும் மானிய தொகை. இல்லைங்க நான் கேட்குறது என்னன்னா இப்போ அவருக்கு தேவையான அளவு பைப்புகள் மதிப்பீடு செஞ்சு நீங்க தரீங்கன்னா ஒரு தோராயமா அவருக்கு இருக்கிற நிலத்துல எவ்வளோங்க ஆச்சு? இவர் ஒரு ஹெக்டருக்கு வந்து 85,400 ரூபா ஆகுது சார். சரிங்க. ஒரு ஹெக்டருக்கு வந்து மானியம், அதாவது பைப் லைனு, ஃபில்ட்ரு ப்ளஸ் மெயின் பைப்பு, லேட்டரல் எல்லாமே சேர்ந்து வந்து மானிய தொகை வந்து சிறு குறு விவசாயிக்கு 85,500. ஆல்ரெடி பம்பு செட் அவங்க கிட்ட இருக்கும். பம்பு செட் அவங்க கிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குறது வந்து மெயின் பைப் லைனு, லேட்ரலு, ட்ரிப்பரு ப்ளஸ் ஃபில்ட்ரு, இது மட்டும் நம்ம மானியத்தில் கொடுக்குறோம் உங்களுக்கு. அது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 85,400 ரூபா ஆகுது. சரிங்க. இந்த நிலத்தடி நீர் தான் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு பயன்படுத்துவீங்க? ஆமாம். நாம் வந்து இப்போ எங்கள் பாலக்கோடு வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிணற்று பாசனம், போர்வெல் பாசனம். இப்போ வந்து கொஞ்சம் வறட்சின்றதுனால வந்து எல்லாமே வந்து கிணற்று தண்ணி கீழே போனதுனால போரில் போட்டு போர்லேருந்து தண்ணி கொண்டு வந்து கிணத்துல விட்டு அதுலேருந்து தான் ட்ரிப்பு மூலம் இப்போ 1 ஏக்கரா ட்ரிப்பு போட்டிருந்தாக்க ஒரு ட்ரிப் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா பாய்க்க ட்ரிப்பு மூலம் போட்டாக்கல 1 ஏக்கரா பாய்க்க வேண்டிய நிலம் வந்து 3 ஏக்கரா பக்கம் அவங்க வந்து ட்ரிப்பு மூலம் பாய்க்கிறாங்க. இதனால் வந்து தண்ணியும் சேவ் ஆகுது, மகசூலும் அதிகரிக்குது, களை அது மாதிரிலாம் எதுவுமே வரதில்லை. அதனால் வந்து நுண்ணுயிர் பாசனம் போட்ட விவசாயிகள் வந்து நல்லா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, நல்ல மகசூல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் பாலக்கோடு பகுதி? எங்களுக்கு பாலக்கோடு வட்டாரத்தில் வந்து மொத்தம் 130 ஹெக்டர் டார்கெட்டு. இலக்கு 130 ஹெக்டரும் எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். எல்லாமே 130 ஹெக்டர் வந்து நாங்கள் வந்து நுண்ணுயிர் பாசனம் போட்டு விவசாயிகள் பயனாளிகள் 130 பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 168 பேர் வராங்க மொத்தம் 130 ஹெக்டருக்கு. இப்போ உங்களால் பயனடைஞ்சவங்க 168 பேர் விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. மானியம் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீங்க. ஆமாங்க சார். சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம். ரொம்ப நன்றிங்க. மேலும் விவரங்கள் பெற திரு எம் இளங்கோவன் அவர்களை 09443635600 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நான்கு 5/2017 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் வேளாண்மை செய்து பயனடைந்த மதுரை மாவட்டம் டி. புதுப்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சூரியகாந்தி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து தருமபுரி மாவட்ட வேளாண் துறையின் இணை இயக்குனர் R. சுசிலா, இத்துறையின் உதவி இயக்குநர்கள் திருமதி தேன்மொழி, N. மதுபாலன் மற்றும் S. முகுந்தன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.